ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மைதா மாவு வச்சு ஒரு சொலோன் ரொட்டி வந்து ரெடி பண்ணலாம். சொலோனில் வந்து இந்த மாதிரி ரொட்டி சைடிஷ் வந்து வெங்காயம் அதெல்லாம் போட்டு செய்வாங்க. இந்த ரொட்டி வந்து சொலோன் ரொட்டி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் சர்க்கரை, இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாவு வந்து சுலோன் ரொட்டி மாவு வந்து 3 போல் உருட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து சைடிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் வேணுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு சின்ன வெங்காயம் நீங்கள் வாங்கிட்டு வரல, ஆனால் பெரிய வெங்காயம் இருக்குது. பெரிய வெங்காயம் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பூ, இதெல்லாம் போட்டு சும்மா ஒரு 2 சுற்று மிக்சியில் போட்டு, நம்ம அம்மிக்கல்லில் போட்டு அரைச்சா அதை பக்குவமாக செஞ்சுக்கலாம். நான் அம்மிக்கல் இல்லாததுனால நான் வந்து இது மிக்சியில் நான் போட்டுக்கிறேன். மிக்சியில் போட்டு ஒரு 2 ரவுண்டு அடிச்சுக்கலாம். 2 சுற்று சுற்றிக்கிட்டாவே போதும். திப்பியாக இருக்கணும். அப்போ தான் அந்த சொலோன் ரொட்டிக்கு வந்து அதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சொலோனில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் வந்து நான் இன்றைக்கி சொலோன் ரொட்டி வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா, சுலோன் ரொட்டிக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் வந்து ஒன்றா பாதியத்தான் அரைக்கணும். சும்மா திப்பியாக இருக்கணும். பாருங்கள், நான் வந்து எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்னு அந்த மாதிரி திப்பியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிக்கணும் இதை. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கலாம். அடுத்து ஒரு 2 கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த இதை அரைச்சி வச்சு இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சூடு ஏறக்கூடாது. சும்மா ஒரு லைட்டாக அந்த சூட்லேயே அப்படியே வதக்கினா போதும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரொட்டி வந்து சுட்டு எடுத்துடலாம். ரொட்டி வந்து சுட்டு எடுத்துடலாம். மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம லைட்டாக எண்ணெய் போட்டு மாவு வந்து இப்படி தேய்ச்சிக்கலாம். மொத்தமாக இருக்கணும். சப்பாத்தி மாதிரி புரோட்டா மாதிரி மெலிசாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோன் ரொட்டியும் அதுக்கு சைடிஷு வெங்காயமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.